நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்குல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சமாக செய்ய போகிறதுனால நான் பெரிய மரவள்ளிக்கிழங்குல பாதியை மட்டும் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் செதுக்கிட்டு நல்லா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை நெய்யில் வறுத்து தான் நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து வறுத்துக்கணும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருப்பப்பட்டால் இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால பேனில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். நீங்கள் இடையில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்பப்போ விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டின மாதிரி உள்ளது எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதில் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து செய்தாலும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூளை தட்டி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பாலை விட தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி நல்லா சில்லுன்னு சாப்பிடவும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. Thank you.